ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 18வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். நஹி தேஹ ப்ருதா சக்யம் த்யக்தும் கர்மண்யசேஷதः யஸ்து கர்மஃலத்யாகி சத்யாகீத்யபிதீயதே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. உடலை உடையவன் எல்லா செயல்களையும் துறப்பது என்பது உண்மையில் அசாத்தியம். ஆனால் செயலின் பலன்களை துறப்பவன் உண்மையான துறவி என்று கூறப்படுகின்றான். பொருளுரை. செயலை ஒருவன் என்றுமே துறக்க முடியாது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. எனவே எவன் ஒருவன் கிருஷ்ணருக்காக செயல்பட்டு செயலின் பலன்கள் எல்லாவற்றையும் தான் அனுபவிக்காமல் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் செய்கின்றானோ அவனே உண்மையில் துறவியாவான். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்களில் பலர் அலுவலகம், தொழிற்சாலை அல்லது வேறு இடங்களில் மிகவும் கடினமாக வேலை செய்கின்றனர். அவ்வாறு அவர்கள் பெரும் வருமானம் அனைத்தையும் இயக்கத்திற்கே கொடுத்து விடுகின்றனர். இத்தகைய மிக உயர்ந்த ஆத்மாக்கள் உண்மையில் துறவரத்தில் நிலை பெற்றுள்ள சந்நியாசிகளாவர். செயலின் பலன்களை எவ்வாறு துறப்பது என்றும் பலன்கள் எந்த நோக்கத்திற்காக துறக்கப்பட வேண்டும் என்றும் இங்கு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. नमस्ते सारस्वत देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். பகவத்கீதை 18வது அத்தியாயம் முடிவு, துறவின் பக்குவம் தலைப்பில் இங்கே 11வது ஸ்லோகம் கேட்டுட்ருக்கோம். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் சந்நியாசம், தியாகம் இந்த ரெண்டுத்துக்கான அர்த்தத்தை விளக்க சொல்லி கேட்குறான். ரெண்டும் ஒன்று தானா, வெவ்வேறா? ரெண்டும் ஒன்று என்றால் எப்படி அது ரெண்டும் ஒன்று? இல்லை வெவ்வேறு என்றால் எப்படி அது வெவ்வேறு? அதை விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ கிருஷ்ணர் இங்கே சந்நியாசத்தை பற்றி பேசிகிட்ருக்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். இங்கே சந்நியாசம், அதாவது முற்றிலுமாக செயல்களை துறப்பது என்பது அசாத்தியம், சாத்தியம் இல்லை. இது ஏற்கனவே 3வது அத்தியாயத்திலே கிருஷ்ணர் சொல்லிட்டார். இந்த உடலை பராமரிக்கிறதுக்காகவாவது நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். செயல் எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஒரு சுவாசம் பண்ணுறோன்னா கூட அதுவும் ஒரு செயல்தான். அப்போ சுவாசம் பண்ணாமல் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நம்ம அத்தனை பேரும் எல்லாருமே இங்கே செயல்பட்டு தான் ஆகணும்.
செயல்களை முற்றிலுமாக துறப்பது அசாத்தியம். ஆனால் அந்த செயல்களின் பலன்களை துறக்க முடியும். அதை கிருஷ்ணருக்காக துறக்க வேண்டும். அப்படி துறந்தால் அதுதான் உண்மையான துறவு. அவர்தான் சந்நியாசி. அதுக்கு உதாரணம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்க உறுப்பினர்களே சொல்கிறார். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படியா எல்லாத்தையும் கொடுத்துட்றோமா அப்படின்னு பயந்துடுவாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா ஹரே கிருஷ்ணாவுக்கு போனால் ஏற்கனவே மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகாத பால் கூடாது, டீ காஃபி குடிக்கக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, என்னங்க கூடாது கூடாது எல்லாத்தையுமே கூடாதுன்ட்டு அப்புறம் என்ன தான் செய்கிறது? அப்படி தான் மக்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே செய்கிறதுக்கு நிறைய இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஷவனம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், இவ்வளோத்தையும் பண்ணலாம். பண்ணதுக்கு நிறைய இருக்குது. ஸோ மொத்த வருமானத்தையும் இந்த இயக்கத்துக்காக கொடுத்துட்றாங்க அப்படின்னு பிரபுபாதா சொல்கிறார். அஃப்கோர்ஸ் பிரபுபாதா இது சொன்னபோது அது உண்மையிலேயே நடந்துட்டு இருந்தது. சில பக்தர்கள் இருந்தாங்க, இயக்கம் அவ்வளோ பெரிதாக இல்லை. இயக்கத்தில் இருந்த உறுப்பினர்கள் அன்றைக்கி இன்றைக்கி மாதிரி இவ்வளவு உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக இல்லை. இயக்கத்தில் உறுப்பினர் அப்படின்னா அவங்க எல்லாருமே முழு நேர சேவகர்கள் தான். அவங்க பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தராக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாருமே முழு நேர சேவகர்கள் தான். அப்படி தான் இருந்தது ஆரம்பத்தில் இந்த இயக்கம். அதனால ப்ராப்பர் அப்படி சொல்கிறார். ரெண்டாவது, உண்மையிலேயே கிருஷ்ணா உணர்வில் தன்னை மேம்படுத்திக்கணும்னா அதை செய்யணும் அப்படின்றதையும் இங்கே வலியுறுத்துறார். இது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய காலத்துலேயும் பக்தர்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு கல்லூரி பேராசிரியராக ஒரு பக்தர் வேலை செய்கிறார். அவருக்கு அப்போது அன்றைக்கு காலகட்டத்தில் 800 ரூபாய் சம்பளம் கல்லூரி பேராசிரியருக்கு. அந்த 800 ரூபாயை மாதம் மாதம் கொண்டு அப்படியே முழுவதுமாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்கிட்ட கொடுத்துருவார். அவர் கிரகஸ்தர், அவருக்கு கல்யாணம் ஆகி மனைவி குழந்தைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்குது. மொத்த பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருவார். இது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சரியான புரிதல் இருக்கிற ஒருத்தருடைய செயல் அப்படின்னு சொல்லலாம். காரணம், எப்போ நம்ம ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலுக்காக அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட சீட பரப்பரையில் வரக்கூடிய ஒரு குருவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, இவர் தான் நமக்குடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம சீடனாக நம்மை ஒப்படைத்து கொள்ளும்போது நாம் முழுவதுமாக அவர்கிட்ட சரணடைகிறோம். அர்ஜுனன் என்ன சொல்கிறான் பகவத்கீதையில்? அகம் சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். பிரபன்னம் அப்படின்னா நான் உங்களிடத்தில் சிஷ்யனாக சரணடைகிறேன். சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம குருவோட சொத்துவாயிடுறோம், குருவுடைய ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்மளே குருவோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது அப்போ நமக்கு நம்ம மூலமாக என்ன கிடைக்குதோ அது அத்தனையும் அவருக்கு தான் போய் சேரணும். அதுதான் நியாயம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், இந்த இயக்கத்தோட உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க இந்த மாதிரி செயல்படுறது
உத்தமம் அப்படிங்கிறார். ஸோ அப்படியும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ செயல்களை துறக்க முடியாது. அதை பற்றி நம்ம விவாதிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் அதிகம் இல்லை. காரணம் ஆப்வியஸாக வந்து செயல்படாமல் இருக்க முடியாது அப்படின்றது ஆயிடுச்சு. அப்போது செயல் செய்து தான் ஆகணும். செயல் செய்கிறோம் அப்படின்னாலே அதுக்கான விளைவு இருக்குது. செயல் அப்படின்னும் போது அதனுடைய விளைவு, இது ரெண்டும் சேர்த்து தான் கர்மான்னு சொல்லப்படுது. செயல், செயலின் விளைவு. கர்மா அப்படின்னு வரும்போது பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள், தடை செய்யப்பட்ட செயல்கள் அப்படின்னா, அதாவது சாஸ்திரங்களில் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்கிறது, அதனுடைய விளைவு அடைகிறது. என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை செஞ்சு அதுக்கான விளைவே அடைகிறது. இது செய்ய பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற செயல்களை செய்கிறதுக்கு பொதுவாக கர்மான்னு பேர். செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற செயல்களை செய்தால் அதனுடைய விளைவு அடையும் போது அதுக்கு விக்கர்மான்னு பேர். புரியுதா? குழப்பமாக இருக்கா? என்ன சாஸ்திரத்தில் செய்யணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அந்த செயலை செய்து பலனை அடையும் போது அதுக்கு பேர் கர்மா. பொதுவாக எந்த செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு மாமிசம் சாப்பிட்றது, சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலுறவு, இந்த மாதிரியான பாவ செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய முடியும், உனக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் செய்யக்கூடாது, செஞ்சால் இதுக்கு தண்டனை இருக்குது, இதுக்கு நீ தண்டனை ஏற்றாக வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் தடை செய்ய இருக்கு. ஆனால் அதையே மீறி எப்பவும் சில முட்டாள இருந்துகிட்டே இருப்பான் இல்லையா? நாட்டில் அரசாங்கம் ரொம்ப சந்தோஷத்தோட ஜெயிலை கட்டி வாங்க வாங்க அப்படின்னு மக்களை வரவேற்கிறதுக்கு காத்துட்ருக்கல அங்கே. ஆனாலும் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுது. எப்படின்னாலும் யாரோ ஒருத்தன் குற்றம் பண்ண தான் போகிறான், சட்டத்தை மீற தான் போகிறான், அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரு சிறைச்சாலை தேவை அப்படின்னு அரசாங்கம் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கட்டி வச்சிடுறாங்க இல்லையா? அது மாதிரி இறைவன் இந்த உலகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார். ஸோ இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த சட்டத்தை மீறிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். அப்போ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும். ஸோ அப்படி சட்டத்தை மீறக்கூடிய செயல்களுக்கு பேர் விகர்மம். இப்போது இது ரெண்டும் இல்லாத இன்னொரு செயல் இருக்குது, அதுக்கு பேர் அகர்மா. அது என்னங்க? ஒன்றே பாவமாக இருக்கணும், இல்லைன்னா புண்ணியமாக இருக்கணும், பரிந்துரைக்கப்பட்டதாக இருக்கணும், இல்லைன்னா தடை செய்யப்பட்டதாக இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் மூணாவது என்னது? மூணாவதுக்கு பேர் பக்தி. அதுக்கு பேர் அகர்மா, கர்ம வினை இல்லாத ஒன்று. ஸோ இந்த 3 விதமான கர்மா இருக்குது, செய்கிறதுக்கு நிறைய இருக்குது. இதில் மக்கள் நல்ல புண்ணிய காரியங்களை செய்கிறவங்க புண்ணிய பலன்களை அடைகிறாங்க, சொர்க்கலோகம் வரைக்கும் போகலாம். தேவதாக்களை வழிபடக்கூடிய பெரும்பாலான மக்கள் பௌதிக லாபங்களை எதிர்பார்த்து தான் வழிபாடு செய்கிறாங்க. வெவ்வேறு விதமான யாகங்கள் செய்கிறாங்க, பூஜைகள் செய்கிறாங்க, தேவர்களை திருப்திப்படுத்தி தங்களை பௌதிக சுகங்களை அனுபவிக்கணும்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது இந்த தடை செய்யப்பட்ட செயல்கள் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க
இந்த பாவ செயல்களை செய்கிறது மூலமாக தண்டனை அனுபவிக்கிறாங்க. அவங்க நரகலோகம் வரைக்கும் போகிறாங்க, பாதாள லோகம் வரைக்கும். இங்கே இந்த பூமியிலேயே மிருகங்களா, மரம் செடி கொடிகளா இப்படி தாழ்ந்த நிலையில் போகிறதுக்கோ அல்லது நரகலோகங்கள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க செய்த குற்றத்துக்கு ஏற்றவாறு. ஸோ இப்போது இது ரெண்டும் இல்லாமல் இந்த பக்தி செயல்கள் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இது மாதிரி நவவித பக்தி தொண்டுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது அந்த செயல்களுக்கு விளைவுகள்ன்றது கிடையாது. காரணம், இந்த செயல்கள் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள், விஷ்ணுவோட சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள். அப்போது அந்த செயல்களுக்கான விளைவை விஷ்ணு ஏற்றுக்கொள்கிறார், கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த செயலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கிறதில்லை. பலன் கிடைக்கிறதில்லை அப்படின்னா அந்த பலனால் இந்த பௌத்திக உலகத்தில் அவங்க மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொர்க்கம் போயோ நரகம் போயோ அல்லது இந்த பூலோகத்திலேயோ மறுபடி பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஆகிறது, அவங்க வைகுண்டத்துக்கு போயிடுறாங்க. இந்த சரீரத்தை விட்ட உடனே வைகுண்டத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு கர்ம வினைன்றது எதுவும் கிடையாது. யாருக்கு இந்த கர்ம வினை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் வைகுண்டத்துக்கு போக முடியும், ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். அங்கே போனால் தான் மறுபடியும் இந்த உலகத்தில் நம்ம பிறவி இல்லாத நிலையை, பிறவா நிலையை அடைய முடியும். ஸோ இதுதான் பொதுவாக நம்ம வாழ்க்கை பற்றின ஒரு கருத்து சாஸ்திரத்திலேருந்து நம்ம புரிஞ்சிட்ருக்கிறது. இப்போ இங்கே துறவு அப்படின்ற ஒரு கான்செப்டு இந்த அத்தியாயத்தில் நமக்கு பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்றைக்கி ஸ்லோகத்தில் எதுக்காக துறவு கொள்ளணும். இப்போது நம்ம இந்த உலகத்தில் பலவிதமான செயல்களில் ஈடுபடுறோம். அந்த செயல்களின் பலனாக நமக்கு பல லாப நஷ்டங்கள் வருது. குறிப்பாக லாபங்கள் வரும்போது அதை தன்னுடைய உடைமையாக்கி கொண்டு அதன் மீது நாம் பற்றை வளர்த்துக்கிறோம். ஏன் வீடு, ஏன் நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம உரிமை கொண்டாடுறோம் இல்லையா. போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் எல்லாம் எழுதி சாட்சி எல்லாம் கையில் போட்டு நம்ம இது என்னுடையது அப்படின்ற உரிமை கொண்டாட தொடங்குகிறோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கக்கூடிய உடைமைகள் மீது அதிகம் நாம் இந்த மாதிரி உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பற்று கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த உலகத்திலிருந்து நம்ம வெளியேற முடியாமல் போயிடும். இந்த பற்று அப்படின்றது என்னன்னா, இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பசையை போட்டு அப்படியே ஒட்டி வைக்கிற மாதிரி. நீங்கள் அதிகம் பொருள் சேர்க்க அதிகம் இங்கே இந்த பசை நம்மளை ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிக்குது. இப்போல்லாம் வருது இல்லையா, அந்த ஃபெவிக்விக்கு இது வருது, இந்த அப்படி போட்டால் ஒரு செகண்டில் அப்படி பிடிச்சிக்குது. அது பிடிச்சிச்சுன்னா நம்ம திருப்பி ஒட்டிச்சுன்னா சதையை பிச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஆகிடுது இல்லையா. அந்த மாதிரி இந்த உலகத்தோட நம்மளை என்ன பண்ணுது, இந்த உலகம் சத்வகுணம், ரஜகுணம், தமகுணம்ன்ற 3 குணங்களால் ஆனது. ஸோ இந்த 3 குணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே நம்மளை போட்டு அப்படியே பின்னி பிணைச்சி இறுக்கமாக பிடிச்சிருது. எந்த அளவுக்கு நம்ம இறுக்கமாக இந்த உலகத்தில் பிடிபட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு இதிலிருந்து வெளியேறுவது கஷ்டம். பாருங்கள், இப்போ நான் சப்போஸ் உதாரணத்துக்கு அந்த ஃபெவிக்விக்கை என் கையில் இப்படி பூசிட்டு இந்த கம்பி அப்படி இறுக்கி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அப்படி இறுக்கி பிடிச்சிடும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு
இதிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது, என் கையை எடுக்க முயற்சிக்கும்போது அவ்வளவு வலி அதிகமாக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இங்கே பிடிபட்டிருக்கோ அவ்வளவு கை வலி எடுக்கும் இல்லையா? இப்போ லைட்டான ஒரு சின்ன பசை, இப்போ நம்ம இந்த நோட்டு புத்தகத்திலாம் இந்த இது ஓட்டுவாங்களே, நம்ம ஸ்டாம்பில் எல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு பசைன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அப்படி ஈஸியாக அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே பிடிபட்டுடுது. இந்த உலகத்தின் மீது நம்ம பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிறவிகளாக இந்த உலகத்தில் நம்ம இந்த மாதிரியான ஒரு பற்றை வளர்த்துக்கிட்டே வரோம். அதனால் இந்த பற்றில் இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு இப்போது நமக்கு பகவான் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறார். என்ன அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கைன்றது என்ன, இதோட நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையோட நோக்கத்தை எப்படி நம்ம அடையிறது, இதை பற்றின அறிவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆன திறனை நமக்கு பகவான் கொடுத்துருக்கிறார். இந்த திறன் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. ஆடு மாடுகள்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி பகவத்கீதை பேசினா புரிஞ்சுக்குமா? புரியாது. நாய் பூனைகளுக்கு பேசினோன்னா அது புரியுமா? புரியாது. இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு, இப்போ அதுக்கு புரியுமா? புரியாது. ஆனால் மனிதனுக்கு அந்த திறனை கொடுத்துருக்கிறார் பகவான். அதுதான் இந்த மனித வாழ்க்கையோட விசேஷம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா பள்ளிக்கூடத்தில். அந்த வாத்தியாருக்கும் தெரியாது ஏன் அது அரிது அப்படின்னு. ஆனால் இங்கே பகவான் சொல்கிறார், ஏன்னா மனித வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றதை இங்கே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இந்த உலகத்தை படித்த பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஏன் நம்ம இங்கே முதல்ல வந்தோம், உண்மையிலே இது நமக்கான இடம்தான் அப்படின்னா அப்போ ஏன் நம்ம இங்கே துன்பப்பட்டுருக்கோம், நம்ம விரும்பாமையே இங்கே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுறோம். முதல்ல நம்ம பிறந்ததே நம்ம விருப்பப்படி இல்லை. நீங்கள் யாராவது சூஸ் பண்ணிங்களா? நான் இந்த ஊரில் தான் பிறக்கணும், இன்னாருக்கு மகனாக பிறக்கணும், நான் இந்த மாதிரி இந்த நேரத்தில் இருக்கணும், இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், இதெல்லாம் சூஸ் பண்ணிங்களா? இன்றைக்கி நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா கூட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோன் வேணும்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தாங்களா? ஏன்னா என்கிட்ட எது யாரும் கேட்கல, ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம். யாராவது கேட்டாங்களா? யாராவது அப்படி சூஸ் பண்ணி வந்தீங்களா? நானாக தாங்க தேர்ந்தெடுத்து வந்தேன். இந்த ஊரில் எனக்கு மேச்சேரி ரொம்ப பிடிச்ச ஊர். மாதாஜி, நீங்கள் யாராவது அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தீங்களா? மேச்சேரி தான் எனக்கு வேணும்னு வந்தீங்களா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம், கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கோம், நமக்கு விருப்பம் இல்லாத ஒன்று இங்கே திணிக்கப்பட்டிருக்கு. அப்படி தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கொடுத்துருந்தா, ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கொடுத்துருந்தா எல்லோரும் எங்கே இருப்பீங்க? அமெரிக்காவில் இருப்பீங்க இல்லையா? அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், அங்கே போயிருப்பீங்க எல்லோரும். இந்த மாதிரி நேரத்துலேயே இருப்பீங்க. குறிப்பாக பெண்கள் தான் கேட்டு பாருங்க, யாரும் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நீ அமெரிக்காவில் இருக்கிறவன் கேட்டிங்கன்னா அவன் இந்த மாதிரி வேணுங்கிறான். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் உண்மை அதுதான். அங்கே வெயில் காலம் வரும்போது அங்கே போய் கடற்கரையில் போய் பாருங்கள்,
எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு வெறும் ஒரு இவ்வளோ உண்டு ஒரு ஜட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே கடற்கரையில் சன் பாத்துன்னு சொல்கிறான். அதை ஏன்னா வெயிலில் காஞ்சி கிடக்கிறத கருவாடு மாதிரி அப்படியே காஞ்சி போயிடுவான். அவன் நிறமே மாறி போயிடும். அந்த ஜட்டி போட்டிருந்த இடம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையாக இருக்கும், மீதி எல்லாம் உடம்பு முள்ள கருத்து போயிடும். அது அவனுக்கு பெருமையான ஒரு விஷயம். அவன் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறான். ஆனால் இங்கே என்ன டப்பா டப்பாவாக வாங்கி பூசி பார்க்குறாங்க, வெள்ளையாயிடும் அப்படின்னு சொல்லி விளம்பரத்தை எல்லாம் பார்த்து ஏமாந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேர் எவ்வளோ டப்பாவை பூசி காலி பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் ஒருத்தரும் வெள்ளையானது இல்லை. ஆனாலும் பாருங்கள், ஒரு குருட்ட நம்பிக்கை, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வெள்ளையாயிடுவோமோ அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுவும் நம்ம தேர்ந்தெடுத்தது கிடையாது. பிறப்பே அப்படின்னும்போது மற்றதெல்லாம் வயோதிகம். யாராவது விரும்புகிறீங்களா சொல்லுங்கள்? வயசானவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 50க்கு மேலே இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? எல்லாருமே டீனேஜா? வயோதிகம் பிடிக்குதா உங்களுக்கு யாருக்காவது? அப்படி பிடிக்குதுன்னா பாருங்கள், எதுக்கு இந்த டை அடிக்கிற பழக்கம் இருக்குது மக்கள்கிட்ட. காலை எழுந்திரிச்சு பல் விளக்குறாங்களோ இல்லையோ, டை அடிக்கிறது வேலை, ரொம்ப முக்கியமான வேலையாக நினைக்கிறாங்க. ஏன்னா இளமையாக காட்டிக்கணும்னு தான் விரும்புகிறாங்க யாரும். இவ்வளவு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இளமையாக காட்டிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் வயசு ஒன்றும் குறைய போகிறது கிடையாது, அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் பாருங்கள், முட்டாள்தனமாக எதையோ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. வியாதி சொல்லவே வேண்டாம். யாருக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள்? இன்றைக்கி கூட 5 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ கூட கொரோனா அப்படின்னா ஐயோ வேண்டாம்பா, போதும், 2 வருஷம் கஷ்டப்பட்டதே போதும், மறுபடியும் லாக்டவுன் என்ற வார்த்தை விட்டு சொல்லிடாதீங்க. அது இல்லாமல் வேறு எவ்வளவோ வியாதிகள் இன்றைக்கி பேர் தெரிய மாட்டேங்குது, மருத்துவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வியாதியெல்லாம் வருது. அப்போ இதெல்லாம் யாராவது விரும்புகிறோமா? இப்போ நம்ம விரும்பாமல் நமக்கு திணிக்கப்படுது தானே. இது எல்லாத்துக்கும் மேலே மரணம்னு ஒன்று இருக்குது. ஐயோ, அந்த வார்த்தையே பேசுகிறாதீங்க, வேறு என்ன வேணால் பேசுங்க. என்னமோ அதை கேட்ட உடனே எல்லாம் இறந்து செத்து போயிடுவோம் வேறு பேர். எதுக்குங்க இவ்வளோ அமங்கலமாக அதெல்லாம் பேசிட்டீங்க? பகவத்கீதைன்றீங்க, கிருஷ்ண கதான்றீங்க, எவ்வளோ கிருஷ்ணர் லீலை புரிஞ்சிருக்கிற, அதை பேச வேண்டியது. நிறைய பேர் இது மாதிரி புகார் பண்ணுறாங்க. எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதையே பேசிகிட்டே இருக்கீங்களே? ஏன் நெகட்டிவாக இருக்கீங்க? ஏன் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்களே. பட் யதார்த்தம் இது தானே. நான் இப்போ பாசிட்டிவாக பேசுகிறேன்னா உங்கள் வயோதிகம் இளமையாக மாறி போய்விடுமா? இப்போ பாசிட்டிவாக இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, எவ்வளவோ, ஏன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் பாசிட்டிவாக தானே பேசுகிறாங்க. மக்கள் யூடியூப்பில் உட்காந்து மணிக்கணக்கில் கேட்டுட்டு தானே இருக்காங்க எல்லோரும். அப்போ கேட்குறவங்கெல்லாம் வியாதியிலேருந்து குணமாயிடுறாங்களா? அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் இழுத்து முடியலாமா? பாசிட்டிவாக பேச்சு கேட்குறவங்கெல்லாம் யாரும் இறந்து போகிறது இல்லையா? அப்போ யதார்த்தம் என்ன நீங்கள் பாசிட்டிவாக பேசினாலும் இதை தவிர்க்க முடியாது. பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்றது தவிர்க்க முடியாத விஷயம். இது நமக்கு திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்.
நம்ம விரும்பினாலும் விரும்பலைன்னாலும், அது அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒரு சாதாரண பாமர மனிதனாக இருக்கட்டும், எல்லாரும் எதிர்கொண்டே ஆக வேண்டிய, உண்மையிலேயே சொல்லணும்னா நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னா அது இதுதான் உண்மையான பிரச்சனை. ஏன்னா இது எல்லாருக்கும் இருக்கிறது. பணம் இல்லைன்றது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். பணத்தை வச்சுட்டு ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் இருக்கான். இவ்வளோ பணம் இருக்கு, எவனாவது வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. உண்மையா இல்லையா? அப்போ பணம் இல்லைன்றது எல்லாருக்குமான பிரச்சனை இல்லை. வேலை இல்லைன்றது எல்லாருக்குமான பிரச்சனையா? எத்தனையோ பேர் பாருங்க, 1000 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கான். வேலை இல்லைன்றது எல்லாருக்குமான பிரச்சனை. கல்யாணம் ஆகலைன்றது எல்லாருக்குமான பிரச்சனையா? கல்யாணம் ஆனது பிரச்சனையா இருக்கு, அது வேற விஷயம். பாருங்க, எல்லாரும் அப்படியே சொன்ன உடனே அழ வேண்டிய விஷயம், ஆனால் சிரிப்பு வருது பாருங்க. ஸோ பிரச்சனைன்றது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்கள் நினைக்கிற மாதிரி பணம் இல்லை, வேலை இல்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை கிடையாதுங்க. குழந்தை இல்லைன்றது நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப வாழ்க்கையில் என்னமோ அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதனால் ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் பாருங்கள், அதே சமயத்தில் தினமும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் தன்னுடைய சொந்த தாயாலேயே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தை உலகத்தை பார்க்க விடாமையே கொண்டுட்ருக்காங்க. கருக்கலைப்புன்ற பேரில், குடும்ப கட்டுப்பாடுன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க? பல லட்சக்கணக்கான குழந்தைகள் கொண்டுட்ருக்காங்க. ஆனால் அதே இன்னொரு பக்கம் பாருங்கள், எத்தனையோ தம்பதிகள் ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சிடாதுதான். திருமணமாகி 10 வருஷம் 15 வருஷம்லாம் காத்துட்ருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட ஒரு உலகமாக இருக்குது இது உலகம். அப்போது உண்மையிலே இங்கே நமக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் இவ்வளவு முரண்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு பக்கம் ஒருத்தங்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான். அவன்கிட்ட இருக்கிற பணத்தை நீ எழுதுற அப்படின்னா அவன் நம்பர் எத்தனை 0 போடணுன்னு கூட தெரியாது, அவ்வளோ பணம் வச்சுருக்கான். இன்னொரு பக்கம் ஒருவேளை சாப்பாடு நிறைவாக சாப்பிட முடியாதவங்க எவ்வளோ பேர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஏன் இவ்வளவு வித்தியாசம் ஏன் இருக்குது? ஏன் நம்ம இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்மளும் இருக்கோம்? ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்? இதிலிருந்து வெளியேறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்போ யார் இதுக்கு தீர்வு கொடுப்பாங்க? விஞ்ஞானிகளா? அது இன்னொரு பெரிய கதை, பெரிய கூத்து அது. ஏன்னா மக்கள் எல்லாரும் இன்றைக்கி என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, விஞ்ஞானிகள் நம்ம வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையும் தீர்க்க வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னு கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, விஞ்ஞானிகள் நம்மளை இன்னும் கஷ்டத்தில் போட்டு தள்ளிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நரக வேதனைக்கு நம்மளை தள்ளிட்டு தான் இருக்காங்க. எந்த விஞ்ஞானமும் நமக்கு நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டது கிடையாது. மருத்துவம் எவ்வளோ வளர்ந்துருக்குங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மருத்துவ வளர்ச்சிக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடியதுக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலைக்கும்
எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எத்தனை 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 கருவிகள் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை ஸ்கேன் சிஸ்டத்துலேருந்து அதிலேருந்து இதிலேருந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போது இவ்வளவு நாளாக முன்னாடி நம்ம பேசின அந்த வயோதிகம், வியாதி, மரணம், இதுக்கான தீர்வு யாராவது ஒருத்தராவது தாங்க இந்த ஒரு மாத்திரை சாப்பிடுங்க உங்களுக்கு வயசாகாது சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையிலேயே அது தானே தீர்வாக இருக்க முடியும். தாங்க இந்த ஒரு டானிக்கை சாப்பிடுங்க உங்களுக்கு வியாதியே வராது. ஆனால் அதுக்கு மாறாக என்ன நடந்துகிட்ருக்கு? மருந்து கடைகள், மருத்துவமனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. எவ்வளவு மருத்துவமனைகள், எவ்வளவு மருந்து கடைகள், தடிக்கு விழுந்தால் மருந்து கடை இன்றைக்கி சிட்டிகளில் போனீங்கன்னா. ஏன்னா அவ்வளோ வியாதி அதிகமாக இருக்குது, அவ்வளோ பிரச்சனை அதிகமாகிட்டுருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு கண்டால் தானே அதுக்கு பேர் விஞ்ஞானம். அது பயிலாக கையில் லேட்டஸ்ட்டு என்ன செல்ஃபோனு ஐஃபோனு கொடுத்துட்டா பிரச்சனை தீர்ந்து போயிடுதா? அது இன்னும் பல ஆயிரம் பிரச்சனை கொண்டு வருது. அதை பார்த்து பார்த்து ராத்திரி தூங்க மாட்டேங்கிறான் எவனும். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு. உலகத்தில் நீங்களாம் நம்ப முடியாத அளவுக்கு அது பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. உண்மையிலேயே ராத்திரி முழுக்க தூங்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு மன அழுத்தம், அவ்வளவு ப்ரெஷர், அதனால் பல பிரச்சனைகள் வருது. அவனால் சுயமாக ஒரு ஒரு விஷயத்தை கூட யோசிக்க முடியல, சிந்திக்க முடியல. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிப்பு திறன் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு நாளுக்கு நாள். எல்லா பள்ளிக்கூடமும் எல்லா கல்லூரிகளும் புகார் பண்ணுறாங்க. ஸ்கூல் காலேஜுக்கு மொபைல் ஃபோன் கொண்டு வர வேணான்னு சொல்ல முடியும், ஆனால் வீட்டில் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஸோ விஞ்ஞானம் நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னும் அதிகம் பிரச்சனை தான் உண்டு பண்ணிகிட்ருக்கு. காரணம், அந்த விஞ்ஞானிகளுக்கு எது பிரச்சனைன்னு தெரியல. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்தா எலாந்தை உபநீயமான பார்வை இல்லாத மக்களுக்கு இன்னொரு பார்வை இல்லாதவன் வழிகாட்டினா எப்படி இருக்கும்? ஒரு கும்பலாக ஒரு பார்வையே இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்லி இன்னொருத்தன் பார்வை இல்லாதவன் வரான்னா எப்படி இருக்கும்? மொத்தமாக போய் விழ வேண்டிதான். இன்றைக்கி சூழ்நிலை அதுதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், கொள்கைவாதிகளாக இருக்கட்டும், தத்துவவாதிகளாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், பேராசிரியர்களாக இருக்கட்டும், கல்வியாளர்களாக இருக்கட்டும், எல்லாரும் குருடர்கள். யாருக்கும் நான் யார், இந்த உலகன்றது என்ன, எதுக்காக நான் இங்கே இருக்கேன், கடவுள் நான் யார், கடவுளுக்கு எனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, ஏன் நான் இந்த உலகத்தில் துன்பப்படுறேன், இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன, யாராவது ஒருத்தரை கேட்டு பாருங்கள். இவ்வளோ பள்ளிக்கூடங்கள், இவ்வளோ கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, இத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, நான் சவால் விடுறேன், பிரபுபாதர் சவால் விடுறார், நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு பாருங்கள். யாராவது ஒருத்தர் பகவத்கீதையின் அடிப்படையில் நான் இந்த உடல் கிடையாதுங்க, ஆத்மாங்க, ஆத்மான்றது பகவானுடைய அம்சம், பகவானுக்கு சேவை பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோள், பகவானுக்கு சேவை பண்ணால் தான் நம்ம இந்த உலகத்தில் மறுபடியும் பிறவா நிலையை அடைய முடியும்
அப்படின்னு யாராவது ஒருத்தரை பதில் சொல்லட்டும். ஒரே ஒரு நபர் கூட பதில் சொல்ல தெரியாது. உண்மை இன்னைக்கு யதார்த்த நிலை அதுதான். எந்த பள்ளிக்கூடத்துலையும் எந்த ஆசிரியர்களும் எந்த விஞ்ஞானிகளும் இது தெரியாத நிலையில தான் இருக்காங்க. இந்த அறிவே இல்லாத அவர்கள் இந்த சமூகத்துக்கு நான் வழிகாட்டுறேன்ற பேரில், இந்த சமூகத்தை நான் வழி நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் வராங்க. என்ன வழி நடத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. என்ன பண்ண முடியும்? மக்களை மேலும் மேலும் இன்னும் துன்பத்துக்கு ஆளாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா உண்மையான அறிவை கொடுக்கறது மட்டும்தான் அவங்க நல்லது பண்ணுறதா இருக்க முடியும். எது உண்மையான அறிவு? கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், ஜடம்னா என்ன, ஆத்மானா என்ன, ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவான் யார், இதை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. ஆனால் யாருக்கு இது தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு? அப்புறம் எப்படி மக்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு தெரியும்? எப்படி மக்கள் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும்? அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, அப்போது முதல்ல இந்த உலகத்து மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்றை நம்ம விடணும். இந்த உலகத்தையே நம்மளே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நான் வெளியே போகணுன்னா எங்கே வெளில போகிறது? இங்கே தான் எல்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக ஏன்னா இருக்கிற அத்தனை ஸ்ட்ராங்கான பசையும் போட்டு இங்கே ஒட்டி வச்சிருக்கமே. ஏன் மனைவி நேற்று வரைக்கும் அந்த பொண்ணு யாரோ இவன் யாரோ இல்லையா, பார்த்துருக்க கூட மாட்டான். அஃப்கோர்ஸ் இன்றைக்கெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் லவ் தான். என்ன நீங்கள் பார்க்காமலாம் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறது கிடையாது. ஈவன் அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லி எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணிடுறோம் கல்யாணத்துக்கு முன்னாடியே. முன்னாடியெல்லாம் கலாச்சாரம் என்னென்னா, எத்தனையோ பெண்கள் மணமேடையில் தான் பையனை பார்த்துருப்பாங்க. முதல் முறையாக மணமேடையில் உட்காந்து தாலி கட்டுற சமயத்தில் தான் முதல் முறையாக பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நவீனம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற பேரில் எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கோம். எனிவே ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா முதல்ல நம்ம தான் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உறவுகள் உடைமைகள் மீதான பற்றை வளர்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாம் பகவானுடையது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். இது எதுவும் என்னோடது கிடையாது. நான் வரும்போது ஏதாவது கொண்டு வந்தேன்னா இல்லை, எல்லாரும் நிர்வாணமாக தான் வந்தோம். இங்கே ஒன்றுமே உடுத்திக்கிறதுக்கான உடை கூட இல்லாமல் தான் வந்தோம். இல்லையா? ஒரு கோவணம் கூட நம்மகிட்ட இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் உரிமை கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எப்படி என்னது ஆக முடியும் சொல்லுங்கள்? நேற்று என்னது இல்லை, நாளைக்கு என்னதான் இருக்க போகிறது இல்லை. இடையில ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ என்னதுன்னு உரிமை கொண்டாடுறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். ஸோ அதனால தான் பகவான் சொல்கிறார், துறவுகொள், பற்றுட்டு எல்லாத்தையும் விட்டுடு, சர்வதரவான் பரித்தேஜம். ஸோ அது எதுக்காக துறவு கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். துறவு கொள்றேன்ட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் எதையும் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இமயமலையில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் துறவு கிடையாது. டெல்லியில் இருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஹரித்வாரில் ஒரு குகையில் ஒரு துறவி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒரு பிரபலமானவர்.
அவர்கிட்ட இந்த தொழிலதிபர் வந்து ஒரு பெட்டி நிறையா பணம் கொண்டு வந்து, சுவாமி இது உங்கள் ஆசிரமத்துக்கு வச்சுக்கோங்க, உங்கள் ஆசிரம வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி நன்கொடை கொடுக்குறாரு. அந்த சுவாமி என்ன பண்ணுறாரு, பணமா, பணம் மாயை, பணத்தல்ல நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க மறுத்துறாரு. எல்லாருடைய பார்வையிலும் என்ன ஒரு உண்மையான துறவி அப்படின்னு ரொம்ப அப்படியே உச்சி கொட்டிட்டு ஏன்னா புகழ்ந்தாங்க. சுவாமின்னா துறவின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த சம்பவத்தை வந்து நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர் பிரபுபாதர்கிட்ட பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி. பிரபுபாதர் என்ன சொன்னார் தெரியுமா, பைத்தியக்காரன், முட்டாள், அயோக்கியன், அவனுக்கு வந்து பணம்ன்றது லக்ஷ்மி, செல்வ திருமகளுடைய இன்னொரு ரூபம்தான் பணம். லக்ஷ்மி நாராயணருடைய சேவையில் ஈடுபட வேண்டியவர்கள். லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, நாராயணருக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்காங்க எப்பவும். லக்ஷ்மி சகசிர சத சம்பிரம சேவியமானம். ஸோ லக்ஷ்மி நாராயணர் சேவையில் ஈடுபடுத்துறதை விட்டுட்டு லக்ஷ்மி நான் தொடமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? முதல்ல எப்போ இது ஒன்று தான் ஆனது எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு? இது எப்படி இருக்குன்னா, பேங்க்கில் போயிட்டு கேஷியர் பணம் எண்ணிட்டு இருக்கிறாரு லட்சமாக. சார் எனக்கு இதெல்லாம் பணம்லாம் வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னடா பைத்தியம், எங்கிருந்துடா வந்தா அப்படின்னு திட்டமாட்டாங்க. அந்த மாதிரி இவன் வந்து பணம்லாம் எனக்கு வேண்டாம், நான் தொடமாட்டேன் அப்படின்னா நீ யார், நீ அதை துறக்கிறதுக்கு? இது எப்போ உன்னுடையதாச்சு வேண்டான்னு சொல்கிறதுக்கு? இது பகவானுடையது, ஈசாவாசியம் இதம் சார், எல்லாம் பகவானுக்கு சொந்தமானது. அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவருக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ண. ஸோ பக்தர்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க. ரூப கோஸ்வாமி எடுத்துக்கோங்க, சனாதன கோஸ்வாமி எடுத்துக்கோங்க, கோபாலப்பட்ட கோஸ்வாமி எடுத்துக்கோங்க, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எடுத்துக்கோங்க, எல்லாரும் பெரிய பெரிய நிலையில் இருந்தாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம் மந்திரி பதவி, அதுவும் முதன்மையான மந்திரி பதவி வகித்தாங்க. ஒரு நாட்டோட அரசாங்கமே அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே தான் செயல்பட்டு இருந்தது. அவ்வளோ பொறுப்பு மிக்க வேலையில் இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய கான்டாக்ட்லாம் இருந்தது, அவ்வளோ கௌரவம் இருந்தது, அவ்வளோ வசதி இருந்தது. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, தூக்கி துச்சமாக நினச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பிருந்தாவனத்தில் வந்து வெறும் ஒரு இடுப்பில் ஒரே ஒரு ஒத்த துணியை கட்டிக்கிட்டு பகவத் சேவையில் ஈடுபட்டாங்க. பகவானுடைய நாமத்தை கேட்குறதுலையும், அவருடைய பெருமைகளை பாடுறதுலையும், அவரை பற்றின சாஸ்திரங்களை ஆய்வு செய்து புத்தகங்களை எழுதுறதுலையும் அவங்க வாழ்க்கையை செலவழித்தாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு வைஷ்ணவர், ஒரு பக்தர் அப்படின்னும்போது அவங்க தனக்குன்னு உடைமைகளை சேர்த்துக்கிறதில்ல, முயற்சியில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காமல் இருக்கிறதையும் பகவத் சேவையில் ஈடுபடுத்தி இனி இந்த உலகத்து மீது எந்த பற்றையும் வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறவர் தான் உண்மையான பக்தர், உண்மையான வைஷ்ணவர் அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு துறவு கொள்ளக்கூடியவர் குரகஸ்தராக இருந்தால் கூட அவர் சன்னியாசியாக அஃபிஷியலாக வந்து ஏன்னா வெளியில் வந்து காவியை உடுத்திக்கிட்டு ஏன்னா சன்னியாச தண்டம் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கணும், அப்போ தான் அவர் துறவின்றது அர்த்தம் கிடையாது. பகவத் சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய எத்தனையோ வரலாறுல நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ மிகப்பெரிய ராஜாக்கள் இருந்திருக்காங்க. யுதிஷ்டர மகாராஜா, பரத மகாராஜா, இவங்கெல்லாம் நாட்டையே ஆட்சி பண்ணக்கூடிய பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் பகவான் கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்தாங்க. சிறந்த பக்தர்களாக இருந்தாங்க.
ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நாட்டு ஆட்சி பொறுப்பு பண்ணிவிட்டு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே தன்னுடைய மகனுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு, பாகவதம் சொல்கிறது, பரத மகாராஜர் தன்னுடைய மகனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டார். தன்னுடைய பதவியை விட்டுட்டார், தன்னுடைய கௌரவத்தை விட்டுட்டார், தன்னுடைய செல்வாக்கை விட்டுட்டார், தன்னுடைய நாட்டை விட்டுட்டார், மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது எப்படி போகிறாராம் தெரியுமா? நீங்கள் மாலம் கழித்த பிறகு அதை திரும்பி பார்த்துட்டு, அடடா நேற்றெல்லாம் அவ்வளோ ருசித்து சாப்பிட்டோமே, ராத்திரி ஃபுல்லாக வயிற்றுலேயே வச்சுருந்தோமே, இப்போ விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு யாராவது நினச்சி வருந்துறீங்களா? இல்லை, அதை திரும்பி கூட பார்க்குறது இல்லை. அதை பற்றி என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அடடா காலையில் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு இல்லையே. அந்த மாதிரி எப்படி ஒருத்தர் மலம் கழித்த பிறகு அதை பற்றி மறுபடியும் சிந்திக்கிறது கிடையாது. அந்த மாதிரி பரத மகாராஜர் விட்டுட்டு போனாராம். அதுதான் துறவு. அந்த மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தின் மீதான பற்றுதலிலிருந்து விடுபடணும். குறிப்பாக பக்தியில் ஈடுபடும் போது இந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கல அப்படின்னு தான் நம்ம இந்த உலகத்திலேயே மறுபடியும் பிறந்து மறுபடியும் இதே மாதிரியான துன்பங்களை கடந்து திரும்ப திரும்ப புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சுழற்சி நிற்கவே நிற்காது. ஸோ இதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு பகவான் நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் பகவத்கீதை உபதேசிச்சிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கான திறனை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் மனிதனாக பிறந்தும் வாய்ப்பை பயன்படுத்திக்காத ஒரு கர்மி, கற்பன்ய தோஷ பகத ஸ்வபாவன்னு சொல்கிறார் கிருஷ்ணர். கர்மி அப்படின்னா கஞ்சன். கஞ்சன்னா யார்? இருந்தும் பயன்படுத்தாதவன். வீணடிச்சிடும் ஒழிய அதை அவனும் பயன்படுத்த மாட்டான், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான். அந்த மாதிரி இந்த மனித பிறவி நம்மளை பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்காக இருக்குது, மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் இருக்குது. பகவான் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் ரெண்டுமே செய்யலை அப்படின்னா அப்போது நம்ம கருமையாக இறந்து போக வேண்டியதான். அப்போ மறுபடியும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் தான் பிறக்கணும், பிறவா நிலையை அடைய முடியாது. ஸோ இதை புரிஞ்சு நம்ம செயல்படணுன்றது தான் நம்முடைய கருத்து. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? ஹரே கிருஷ்ணா. நல்ல கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. கண்டிப்பாக நம்ம கர்மா நமக்கு ஏற்கனவே செய்த செயலின் விளைவாக மீண்டும் பல பாவ செயல்களை செய்கிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் இந்த பிறவியில் நமக்கு இருக்கக்கூடிய சாஸ்திர ஞானத்தை கொண்டு அந்த சூழலை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோன்றது நம்ம கையில் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன அதே ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். இப்போ ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை உருவாகுது. அவங்க கர்ம வினைப்படி அவங்க அந்த குழந்தையை கொல்ல வேண்டிய ஒரு கர்ம வினை அவங்களுக்கு இருக்குன்னே கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போது அவங்க சாஸ்திர அறிவை கொண்டு இது பாவம்ன்றதை உணர்ந்து அந்த செயலை செய்யாமல் போனாங்கன்னா மறுபடியும் அந்த செயலுக்கான விளைவிலிருந்து அவங்க தப்பிப்பாங்க.
மறுபடியும் கர்ம வினை உண்டாகாது. இல்லைன்னும் போது என்ன ஆகும்? சரி, கர்ம வினைப்படி ஏற்கனவே செஞ்சு அந்த கர்மாவதுனால இப்போ இவங்க அந்த குழந்தையை கொல்ல வேண்டிய சூழல் வந்திருக்குன்றதுக்காக அவங்க செஞ்சிடுறாங்கன்னா, அறிவை பயன்படுத்தலை, புத்தி பயன்படுத்தலை அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகுது? இப்போ செஞ்ச இந்த செயலுக்கு மறுபடியும் விளைவு இருக்குது. ஏற்கனவே செஞ்ச விளைவுக்கான ஒரு விளைவாக இப்போ அந்த சூழல் வந்தது. இப்போ இந்த சூழலை நம்ம முறையாக எதிர்கொள்ளாததுனால என்ன ஆகுது? இந்த செயல், இப்போ செஞ்ச செயலுக்கான விளைவு மறுபடியும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், சும்மாவே போயிட்டுருக்கிற என்னை ஓங்கி ஒரு அரை விடுறாரு. நான் என்ன பண்ணலாம்? ஏன் கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இல்லைன்னா அவர் ஏன் அரையணும்? நான் சும்மா போயிட்டு இருந்தேன், என்ன அரைகிறாரு அப்படின்னா அப்போ நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி புத்திசாலித்தனமாக என்னை நான் அந்த சூழலிருந்து விலைக்கு கொண்டு போயிடுறது உச்சிதமானதுன்னு தெரிஞ்சுட்டு நான் அதை செஞ்சிடலாம். அல்லது நான் என்ன பண்ணலாம்? ரியாக்ட் பண்ணலாம். என்ன எதுக்குடா, நான் சும்மா போய்ட்டு இருந்தேன், என்ன எதுக்குடா அரைஞ்சேன்னு நான் திருப்பி ஒன்று அரைஞ்சேன்னா அப்போ என்ன ஆகும்? இந்த கர்ம சங்கிலி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் அரைஞ்சதுக்கு அவர் மறுபடியும் என்ன அறைவார் அடுத்த பிறவையில் அல்லது வேற ஒரு சூழல் வரும்போது. ஸோ இது நிற்கவே நிற்காது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம அப்படி நமக்கு ஒரு சூழல் வருது அப்படின்னா கூட, நம்ம பாவம் செய்கிறதுக்கான ஒரு சூழல், நம்ம தப்பு செய்கிறதுக்கான ஒரு சூழல் வருது அப்படின்னா கூட, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அறிவை பயன்படுத்தி, இது தப்பு, இது பாவம், இதை நம்ம செஞ்சோன்னா மறுபடியும் நம்ம இன்னும் இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அதை செய்யாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ ஒருத்தன் திருடி இருக்கலாம் முன்னாடி, இப்போது ஏன்னா மறுபடியும் அவனுக்கு அடுத்த பிறவியில் அந்த திருடு சம்மந்தமான ஒரு சூழல் உருவாகுது. அவன் புத்திசாலித்தனமாக திருடுறது தப்புன்னு தெரிஞ்சு அதை செய்யாமல் விடலாம். அல்ல அதை செஞ்சான் அப்படின்னா அப்போ மறுபடியும் அதுக்கான விளைவை அவன் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ அதனால தான் நமக்கு சாஸ்திர ஞானம் இருந்தது அப்படின்னா இது சரி இது தவறுன்றதை நம்மளால் தெளிவாக தீர்மானமாக ஒரு முடிவு எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு ஒரு தெளிவில்லாத குறையுள்ள புலன்கள் நமக்கு இருக்குது, நம்மகிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதன் காரணமாக இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய அறிவை பயன்படுத்தி நம்ம செயல்பட்டோம்னா நம்ம மேலும் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்மளுடைய அறிவு பூர்ணமானது கிடையாது. அதனால தான் நமக்கு பகவான் சொல்கிறதும் பகவானுடைய பக்தர்கள் சொல்கிறதையும் கேட்டு நம்ம நடக்கணும். ஹரே கிருஷ்ணன். பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.